எங்கதான் போனார் இவரு? வாட்ச்மேன், வாட்ச்மேன், அது அங்க பாருங்க வாட்ச்மேன். வாங்க. வாட்ச்மேன், 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 வாட்ச்மேன் எந்திரிங்க. வாட்ச்மேன். போய் தண்ணி எடுத்துட்டு வாங்க சிஸ்டர். போங்க. வாட்ச்மேன், 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 வாட்ச்மேன். இந்தாங்க மதன். கொடுங்க. வாட்ச்மேன், 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 வாட்ச்மேன். வாட்ச்மேன், உங்களுக்கு என்னாச்சு? வாட்ச்மேன், என்னாச்சு வாட்ச்மேன்? யார் வந்துட்டு போனாங்கன்னு பாத்தீங்களா? இருட்டுக்குள்ள சத்தம் கேட்டு போன மேடம், யாருன்னு தெரியல மேடம். நீங்க முதல்ல சிசிடிவி கேமரா போய் பாருங்க. போங்க. ஓகே மதர். இந்தாங்க தண்ணிய குடிங்க. தண்ணி குடிங்க. இன்னும் கொஞ்சம் தண்ணி குடிங்க. மதர், அது திருட வந்தவன் அவன் முகம் தெரியக்கூடாதுன்னு உஷாரா இருந்திருக்கான். அதனால சிசிடிவில அடையாளம் தெரியல. புரியுது. அவன் வந்துட்டு போனதெல்லாம் பார்த்தா அவனுக்கு ஏற்கனவே இந்த இடம் நல்லா தெரிஞ்சிருக்கு. அக்கா சாதிச்சுட்டக்கா. என்ன பாலா சொல்ற? சரவணன் தேவான கல்யாணம் நடக்க போதுன்னா அதுக்கு நீதான்க்கா காரணம். இதுக்காக நீ எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கன்னு கூடவே இருந்த நான் தான் பார்த்தேனே. நாளைக்கு உனக்கு மறக்க முடியாத நாளா இருக்கும். ஆமா பாலா, இப்ப கூட மனசுல ஒரு ஓரத்துல இந்த கல்யாணம் நல்லபடியா நடந்துடணும்னு ஒரு சின்ன கவலை இருக்கு. ஆமா ஆமா இருக்கும்ல. புனிதா, அம்மா இந்தா இதுல தெய்வானைக்கு நாம போடுற நகையெல்லாம் இருக்கு. நாளைக்கு கல்யாண மண்டபத்துக்கு போன உடனே பத்திரமா தேன்மொழி கிட்ட கொடுத்துரு. முகூர்த்த சமயத்துல நிறைவா நம்ம குடும்பத்தோட பாரம்பரிய நகையெல்லாம் போட்டிருக்கணும். அதான் ஐதீகம். சரியா? பத்திரமா வச்சிருமா. புனிதா, உனக்கு கொடுத்த நகையெல்லாம் நீ பத்திரமா எடுத்து வச்சிருக்கல, நாளைக்கு கல்யாணத்துக்கு போட்டுக்கணும்ல. எல்லாம் இருக்குமா? சரிம்மா, சரி. அம்மா, பொதுவா பொண்ணு வீட்டுக்காரங்க தானே பொண்ணுக்கு நகைலாம் போடுவாங்க. எங்க நீங்க தெய்வானைக்கு நகை போடுறேன்னு சொல்றீங்க? பாலா, தெய்வானைக்கு மட்டும் இல்ல, மணிகண்டனுக்கு வரப்போற பொண்ணு இருக்கால, அவளுக்கும் எல்லா நகையும் செஞ்சு வச்சாச்சு. இது போக யாழினிக்கும் எல்லா நகையும் செஞ்சு வச்சிருக்கு. அம்மா, அப்ப எனக்கு பாலா, உனக்கு இல்லாமையா பாலா? தெய்வானை யாழ்னிக்கல அவங்க உங்க கல்யாணத்துக்கு நகை போடுற மாதிரி அம்மா நகை செஞ்சு வச்சிருக்காங்க. அதே மாதிரி உன் கல்யாணத்துக்கு முன்னாடியும் உனக்கு நகை செஞ்சிருவாங்க. நாளைக்கு நான் உனக்கு தர நகையை போட்டுக்கோ, சரியா? சரிக்கா. எனக்கு நகை வாங்கும் போது நீதான் என் கூட செலக்ட் பண்ணி கொடுக்கணும், சரியாக்கா? அதுல என்னமா உனக்கு சந்தேகம்? என் பொண்ணுதான் இது எல்லாமே செய்யணும். அவளுக்கு எப்போ என்ன செய்யணும்னு எல்லாமே நல்லா தெரியுமா. பாலா, இங்க பாரு, வா நாம இந்த நகையெல்லாம் எடுத்து உள்ள வச்சிடலாம். நாளைக்கு மறக்காம எடுத்துட்டு போனோம். நீதான் எனக்கு ஞாபகப்படுத்தணும், சரியா? சரிக்கா. பாலா, இந்தா ஒரு போன் பேசிட்டு வந்துட்டுமா? போன் பேசிட்டு வரியா? என்ன பழக்கம்மா இது? புனிதா நகையெல்லாம் உள்ள எடுத்து வைக்கணும், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுன்னு சொல்றா. நீ போன் வந்துருச்சு, நான் பேச போறேன்னு சொல்ற. அதுவும் இந்த நேரத்துல உனக்கு யாருமா போன் பண்றது? அது அம்மா, அது என் ஃப்ரெண்டுமா. ஃப்ரெண்டா? என்னம்மா இது? ஃப்ரெண்டுக்கு நேரம் காலம் எல்லாம் கிடையாதா? நேரம் காலம் பார்க்காம போன் பண்ண உரிமை இருக்கிறதுனால தாமா உங்க ஃப்ரெண்டு. பாலா, நீ போய் பேசிட்டு வாப்போ. சரிக்கா. சரி, அதான் புனிதாவே சொல்லிட்டால, டக்குன்னு போய் பேசிட்டு சீக்கிரம் வாமா. போ. வந்து அவளுக்கு கொஞ்சம் எல்லாம் எடுத்து வைக்க ஹெல்ப் பண்ணுமா. என்ன இந்த காலத்து பிள்ளைங்க எல்லாம் என்ன பண்ணுதுங்க, ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. என்னவோ இந்த பிள்ளைங்க எல்லாம். ஆனா புனிதா, நீ பாலாக்கு ரொம்ப செல்லம் கொடுக்கற. சின்ன பொண்ணுமா,